ஹாய், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டயட் சூப் செய்ய சொல்லித்தரேன். இது பார்த்திங்கனாக்கா பார்லி கொஞ்சம் 1 hour ஊற போட்டு கொஞ்சம் அவிச்சு எடுத்துருக்கேன். ஒரு 20 minutes 15 to 20 minutes நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். ஓகேவா? இது வெந்தது. இப்போது இங்கே முளை கட்டின பயிருங்க இருக்குது, ஸ்ப்ரவுட்டு, பாசிப்பயிறு, கொஞ்சம் கொள்ளு, கொஞ்சம் முளைக்கடலை, கடலை முளைக்கட்டந்து, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக எடுத்துருக்கு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. இது கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும், சூப் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது எல்லாமே இந்த இதில் பார்லியில் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் இதை ஒரு சூப் ஆக்கிட்டு குடிச்சிங்கனாக்கா இது ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பு. இதை பார்த்திங்கன்னா டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்ப்ரவுட் சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லது. பின்ன கேரட்டு, கொஞ்சம் தக்காளி போடுறேன், சின்ன வெங்காயம், இந்த 3 முளை கட்டின பயிருமே நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும், ப்ளஸ் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பின்ன நல்லா ஸ்ட்ரென்த்தானதும். இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பாரம்பரியமான டிஷ்ன்றதுனால உங்களுக்கு சூப் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது குடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு. இது ஈவன் இவங்களுக்கு கூட டயபெட்டிக் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம், ப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ இந்த ஸ்ப்ரவுட்டு பின்ன இந்த காய் எல்லாமே ஒரு ஆஃப் பாயிலாக எடுத்துருந்தோம். நம்ம கொஞ்சம் பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர், கொஞ்சம் ஜீரா பவுட்ரு போட்டு குடித்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாமே அந்த பயிருங்க, கேரட்டு, தக்காளி, மல்லிச்செடி எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு இது திக்காக இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ்க்கு வேணும்னாக்கா இந்த பொரிக்கடலை மாவு, வேறு மாவெல்லாம் சேர்க்காதீங்க. ஒன்று கடலை மாவு சேர்க்கலாம், இல்லையா பொரிக்கடலை மாவு. ஏன்னா இது ஹெல்த்தாக இருக்கும். பின்ன கார்ன்ஃப்ளவர், மைதா கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா சூப் குடிக்கும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது அந்த பொரிக்கடலை மாவு. கொஞ்சம் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் அது திக்னஸ் கொடுக்கும். வேண்டானாக்கா விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது சூப் நல்லா நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகேவா? பார்லி தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சப்போஸ் நம்ம பார்லியை கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டோம்னாக்கா நம்ம எந்த மாவும் கலக்க வேண்டாம், அதுலேயே அது ஓகேவாயிடும். இது பெஸ்ட்டு ஃபார் சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே இதை குடிக்கலாம். ஓகேவா? இதை பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்னஸ் வேணுன்றதுக்காக நான் பொரிக்கடலை மாவு கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். உங்களுக்கு திக்னஸ் வேணும்னாக்கா ஆட் பண்ணலாம், இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை ஃபஸ்ட்டே பார்லியை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டோம்னாக்கா அந்த திக்னஸும் நம்மளுக்கு போதாயிடும். பாருங்கள், இப்போ மல்டி விட்டமின் டயட் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது 2 பேர் தாராளமாக எடுக்கலாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேவா? இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுத்தீங்கனாலே போதும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் போடுற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரொம்ப டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லானது. இது பார்த்திங்கனாக்கா நம்ம எதுவுமே ஸ்பெஷலாக இதுவாக போடலை. என்னதுக்கு வேறு எந்த ஐட்டம்ஸும் போட்டலை. இதில் பட்டர் யூஸ் பண்ணலை, எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ டயட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் பெப்பர் போடுறேன், கொஞ்சம் ஜீரா பவுட்ரு போடுறேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னாக்கா போட்டுக்கலாம். சால்ட் வந்து போட்டிருக்கேன், இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைனாக்கா போடலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.